வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. இப்ப அடுத்தது அரசியல் நிகழ்வுல பாத்தீங்கன்னா, திருமாவளவன் ஆட்சியில பங்கெடுக்க போறதாக தகவல்கள் பரவி வருது. இந்த சூழல்ல நமக்கு அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். அதாவது விஜய் RSS செல்லப்பிள்ளை என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் ஆதரவு அவருக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்ட பிறகுமே இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டாருங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன கருத்தாகிய விஜய் RSS அனுப்பப்பட்ட அவர் RSS செல்லப்பிள்ளை என்பது நான் திரும்பவும் அதை நான் ரீட்ரைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துல அவர் சொன்னாருங்கிறத பார்க்கலாம். சரி, அந்த மாதிரி RSS செல்லப்பிள்ளை என்று தெரிந்தும் இந்த திருமா தங்களுடைய அந்த ஆட்சியில அமைச்சரா பங்கேற்பதன் மூலமாக என்ன மாதிரியான அரசியல் கருத்தை, அரசியல் கொள்கையை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா முதல்ல இப்ப இந்த வெளியில இருந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லும்போது அவர் சொன்ன கருத்து நாங்கள் மத சார்பற்ற கூட்டணியிலேயே தான் தொடர்றோம். ஆனா ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய்க்கு நாங்க வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைடு. அப்படின்னா நாங்க மினிஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. எதுவுமே அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லை. அவர் தப்பு பண்ணாங்கன்னா நாங்க வெளியே வந்துருவோம். எங்களுடைய கொள்கைக்கு விரோதமா அவர் பண்ணாங்கன்னா நாங்க வெளியே வருவோங்கிற மாதிரி அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் அவர் பண்ணியிருந்தாரு. சரி, அதெல்லாமே ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, என்னன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு மிக்சடு மேண்டேட் சினாரியோவில் திருமாவளவன் எடுக்கிற முடிவு அது கரெக்டான முடிவு தான்ட்டு MK ஸ்டாலின் அவர்களும் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, பரவாயில்ல, ஏன்னா நமக்கும் மேண்டேட் இல்லாத போது, யாருக்கும் மேண்டேட் இல்லாத போது சிங்கிள் ஆர்டிஸ்ட் பார்ட்டிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அவர் பிளஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாரு. ஸோ இவங்க எல்லாம் போகும்போது அது கம்யூனிஸ்ட் போனாங்க, IML போனாங்க, BCK எல்லாத்தையுமே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, எங்களுக்கான மேண்டேட் கிடையாது, நாங்க எதிர்கட்சி தான் உட்கார போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறத அவர் மிக தெளிவுபடுத்திட்டாருங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த சூழல்ல திருமாவும் அதை வெளியே சொன்னார். 2-3 தடவை மீட் பண்ணிட்டு சொன்னார், இந்த மாதிரி நாங்க முன்னாள் முதல்வரை பார்த்துட்டோம், அவர்கிட்ட சொல்லிட்டோம், இந்த மாதிரி நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எந்த முன் நிபந்தனையும் கிடையாதுங்கிறது ஓகே, இதுவரையிலும் தெளிவா சொல்லிட்டாரு, பேசினாரு, ஓகே, நம்ம இதை ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அப்பவே நிருபர்கள் கேட்கும்போது நீங்க ஏற்கனவே விஜய் பத்தி தேர்தல் சமயத்துல நீங்க முன் வச்ச குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அவர் ரைட் விங்கோட செல்லப்பிள்ளை, RSS செல்லப்பிள்ளை அப்படின்லாம் நீங்க சொன்னீங்களா, இப்ப நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன காரணம் அப்ப உண்மையிலே நம்புற மாதிரியான ஒரு காரணமா இருந்தது. அவர் சொன்னாரு இப்ப நம்ம இந்த நேரத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலன்னா பேக்டோர் வழியா பாஜகவும் RSSம் உள்ள நுழைஞ்சிடும், கவர்னர் ஆட்சி மூலமாக உள்ள நுழைஞ்சதுன்னா அது மக்களுக்கு இன்னும் பெரும் மோசமான பின்விளைவுகளை கொடுக்கும். மக்களாட்சிங்கிற பேர்ல கவர்னர் ஆட்சி இல்ல ஜனாதிபதி ஆட்சி வந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம், அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதுக்கு நம்ம வழி விடக்கூடாது. அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு தெரியும் நல்லா விஜய் RSS செல்லப்பிள்ளைன்ட்டு சொன்னாரு. ஓகே, இப்ப சமீபத்துல இப்ப நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் திருமா மேல உள்ள நம்பகத்தன்மையை நாம் இழந்து விட்டோம். திருமா ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த குளறுபடி பண்ணாரு. எந்த அளவு அந்தர்பல்ட்டி அடிக்க முடியுமா அந்த அளவு அந்தர்பல்ட்டி அடிச்சு காட்டுமன்னார் கோயில நிக்கிறேன்னு சொன்னதா இருக்கட்டும், மறுபடியும் நான் MP பதவி ரிசைன் பண்றதா இருக்கட்டும், ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஒரு பிரச்சனை வரும் எலெக்ஷன் பிறகுன்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாமே அவருடைய நம்பகத்தன்மையை போயிடுச்சு. அவர் மேல நமக்கு ஒரு கிரெடிபிள் பொலிட்டிஷியன்கிற ஒரு நம்பகத்தன்மை நமக்கு நிரம்ப இருந்துச்சு. ஏன்னா கொள்கை பிடிப்பு, கொள்கையில சமரசம் இல்லாதது, கருத்தியல் சமரசமின்மை எல்லாத்துலயுமே நம்ம அவரை தூக்கி பிடிச்சோம். அவர் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிங்கிற முறையில தான் நம்ம அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப சமீபத்திய அவருடைய செயல்பாடுகள் இது அந்த எலெக்ஷன் முன்னாடி குழப்பினதுடைய விளைவு 8 இடத்துல அவங்க நின்னாங்க, 2 இடத்துல அவங்க அதுவும் பண்ண முடியல. இவங்களே தான் காரணம். ஏன்னா இவர் இவருடைய தொண்டர்களுக்கு திரும்ப ஒரு மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்குறாரு. அதனால என்ன ஆச்சுன்னா பாதி பேர் இவங்களுடைய தொண்டர்களே விஜய்க்கு போட்டாங்க. ஏன்னா இவர் தெளிவான சிந்தனைகள் இல்லை. இந்த மாதிரி நாங்க மதசார்பற்ற கூட்டணிக்கு தான் நாங்க நிக்கிறோம், அதுக்கு தான் எங்க சப்போர்ட், தொண்டர்களை நீங்க அதுதான் சப்போர்ட் பண்ணணும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு இவர் பேசவே இல்லையா. ஸோ இப்ப இவர் மிக்சர் சிக்னல் கொடுத்ததால விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆ உடஞ்சு ஆதவர்ஜனா பிரிவுன்னு திருமாவளவன் பிரிவுன்னு 2 பிரிவா பிரித்து எப்ப பார்க்கலாம். அது நீங்க அதை நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போடும் இது எப்படி 2 பிரிவா இருக்குங்க. நீங்க சமூக ஊடகங்கள்ல நீங்க உள்ள நுழைஞ்சீங்கனாலே இந்த 2 பிரிவும் சண்டை போட்டுக்கிட்ட பாக்குறோம். ஸோ இந்த 2 பிரிவும் பிரிவா உடஞ்சு நாசமா போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்பகத்தன்மை போயிடுச்சுங்கிற பாக்குறோம். சரி, இப்ப இனிமேலாவது இந்த கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவாரு, ஒரு நடவடிக்கை எடுப்பாரு, தன்னுடைய கொள்கை தெளிவை மீண்டும் மீண்டும் ரீபோர்ட் பண்ணுவாரு, இல்ல இந்த கருத்தியல் தெளிவுல மக்களை அவங்க கட்சிக்காரங்களை சரி ஊட்டுவாரு, தோண்டு போறீங்க இந்த எலெக்ஷன்ல போயிட்டோம், ஆனா நம்ம அடுத்தடுத்து நம்ம கொள்கை கலங்கிப்போன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இப்ப அங்க மந்திரி சபையில இடம் தராங்க அப்படிங்கிறதுக்காக அது அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்னாங்களாம். முக்கியமான சரி, மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்னாங்கன்னா நீங்க பேராசான்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, கருத்தியல் பேராசான்னு சொல்லிக்கிறீங்க, கொள்கை பேராசான்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுடைய கருத்தியல் கேள்வி எங்க போச்சு? அப்ப எப்படி ஒரு RSS செல்லப்பிள்ளைங்கிற ஒரு ஆளை நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? முதல்ல நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்றீங்கன்னா ஓகே, அது அதோட நிறுத்திருக்கணும்.
அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் நிறைய செயல்பாடுகள் டே நம்பர் 1ல இருந்து வர ஆரம்பிச்சு. அதுக்கு நீங்க வந்து சப்பக்கட்டு தானே கட்டினீங்க, முட்டு தானே கொடுத்தீங்க. நீங்க என்ன அதை எடுத்து கேட்டீங்களா? முதல்ல வந்து ஒரு ஜோசியக்கார வந்து ஓஎஸ்டி அப்பாயின்ட் பண்ணும்போது நீங்க அதுக்கு முட்டு கொடுத்தீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மும்மொழி கொள்கை சார்ந்த அந்த பிஎம்சி ஸ்கூல்கள்லாம் வந்து லெட்டர் வந்திருக்கு. அதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் வந்து அப்பாயின்மெண்ட்ல, விஜயனுடைய அப்பாயின்மெண்ட்ல, அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட்ல நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணி வராரு அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம வந்து எங்களை விட பொதுமக்களை விட அரசியல் பக்கத்துல இருக்கிறது தெரியும். யார் அப்பாயின்ட் பண்றாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை பத்தி எல்லாம் ஏதாவது நீங்க வந்து தெளிவுபடுத்துங்களா? அதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன ஏதாவது ரியாக்ட் பண்ணிக்கலாம்? இந்த 10 நாள்ல வந்து 48 கொலை நடந்திருக்கு, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துட்டு வருது. ஸோ இது பரவாயில்லையாமா? அப்ப சார் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் செல்லப்பிள்ளை ஆட்சியில நீங்க சப்போர்ட் பண்ற ஆர்எஸ்எஸ் செல்லப்பிள்ளை ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கலாமா? சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகலாமா? அதுக்கு வந்து உங்களுடைய எதிர்வினை என்ன நீங்க எதிர்வினை செஞ்சீங்க? சரி, இதுக்காக சரி ஆட்சி அமைஞ்சு தொடக்கத்துல இருக்கிறதுனால அவருக்கு சில பிரீத்திங் டைம் கொடுப்போம் நீங்க இருந்தீங்கன்னு நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, சட்டம் ஒழுங்குக்கு நீங்க வந்து அதை நீங்க இது பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சியில பங்கெடுக்க முடியாதுன்னு மிக தெளிவா சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் வைக்கிறதால ஐயுஎம்எல்லும் வந்து உங்களோட சேர்ந்து வந்து விஜய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருமாங்கிற பயம் நமக்கு வந்திருக்கு. நமக்கு என்னன்னா, நீங்க இப்ப அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு நீங்க ரொம்ப நாளா முழங்கிட்டு வந்ததுக்கு இப்ப அது வந்து ஒரு ஃப்ரூட்டிஃபை ஆகுது அப்படிங்கிறத வந்து அந்த சென்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யாரோட ஆட்சியில நீங்க பங்கு பெறுறீங்க? ஆர்எஸ்எஸ் செல்லப்புள்ள ஆட்சியில நீங்க பங்கு பெறுவதன் மூலமாக அவர் முன்னெடுக்க போகிற ஆர்எஸ்எஸ் ரைட் விங் சம்பந்தமான எல்லா அரசியலுக்கும் நீங்களும் வந்து சீல் போட போறீங்களா? அது நீங்க சரிதான் சொல்ல போறீங்களா? இதுதான் உங்களுடைய வந்து சனாதன எதிர்ப்பா? இதுதான் சமூக நீதி ஆதரவா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நீங்க ஆட்சியின் சேர்வதன் மூலமாக இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கும் ஜனாதிபதி ஆட்சியில இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பெருசா ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க வந்து பகல்ல செய்யறத நீங்க நைட்ல செய்ய போறீங்க, அவ்வளவுதான். திருமாவர்களே, உங்களுக்கு இதுதான் நாங்க சொல்லிக்க விரும்புறோம். நீங்க இப்ப வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாக, விஜய் ஆட்சியில நீங்க பங்கெடுப்பதன் மூலமாக நீங்க செய்ய போற இந்த வந்து மறைமுக ஆதரவு இருக்கு இல்லையா, விஜய் செய்யற எல்லாத்துக்குமே விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் ரைட் விங் பாலிடிக்ஸனோட ஒரு ஒரு ஃபேக் பர்சன் தான். அந்த அந்த மாஸ்க்ல இவர் வெளியில இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் ஒரு பொம்மை, உள்ளார வேற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த பொம்மையை மாட்டிட்டு தான் ஆர்எஸ்எஸ் ரைட் விங் பாலிடிக்ஸ் இப்ப தமிழ்நாட்டில் இறங்க போறாங்க. ஸோ இப்ப அதை வந்து இவர் மூலம் செயல்படுத்துறதுக்கும் பிரசிடென்ட் ஆட்சி மூலம் செயல்படுத்துறதுக்கு பெரிய வித்தியாசம் பண்ணிட்டீங்க நீங்க. இதுக்கு அதுவே மேலாச்சே. பிரசிடென்ட் ஆட்சி மூலம் நீங்க பண்ணாலாவது அட்லீஸ்ட் வந்து வெளியில வந்து நீங்க போராட்டம் பண்ணலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், தொண்டர்களை கூப்பிட்டு ரேலி எல்லாம் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாமே. அதுக்காக அந்த வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த வாய்ப்பும் இல்லையா? இப்ப நீங்க உங்களுக்கு முழுவதுமாக முட்டு கொடுக்குறது தானே நேரம் சரியா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க இப்ப இனிமே ஆரம்பிச்சு முழுவதுமாக நீங்க விஜய் ஆட்சியில பங்கெடுப்பீங்கன்னா அவர் செய்யற எல்லா தப்புக்கும் முட்டு கொடுப்பீங்க. ரெண்டாவது வந்து நாங்க இன்னும் டைம் இருக்கு, நாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருவீங்க இல்லையா? இதுதான் நீங்க வந்து விரும்பின சனாதன எதிர்ப்பா? இதுதான் நீங்க விரும்பின சமூக நீதி ஆதரவா? இதுக்காக தான் நீங்க இத்தனை வருஷம் பாடுபட்டீங்களா? ஆக வந்து ஒரு அரசியல்ல வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஒரு சிறு கெயின் கிடைக்குதுங்கிறதுக்காக, உங்க கட்சிக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க விஜய்க்கு ஆதரவு சப்போர்ட் பண்றதுக்குங்கிறது என்பது, அவருக்கு ஆதரவு தருவது என்பது, இது முழுவதுமாக ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். இது வந்து நல்லதுக்கு கிடையாது. இது வந்து கருவாட்டு சாம்பார். நீங்க பண்ற அரசியல் வந்து ஒண்ணு சாம்பாரும் கிடையாது, இல்ல கருவாட்டு குழம்பும் கிடையாது. ரெண்டையும் கலந்து பண்ணுகிற இந்த கருவாட்டு சாம்பார். அதாவது ஒரு பக்கம் மத சார்பற்ற கொள்கைகளை ஆதரிக்கலாம், மறுபக்கம் வந்து அதுக்கு எதிராக இருக்கிற ரைட் விங் ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸை வந்து சுமந்து நிற்கிற விஜய்க்கு வந்து உள்ள இருந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல்? இதுல வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் மொராலிட்டி எங்க போச்சுங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல கேட்டுக்கொள்கிற கருத்தாகும். அடுத்தடுத்த நம்மளோட தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு அரசு இருப்போம். ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.